ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வீட்டில் டென்ஷல் என் கனவே உன்னை காதலிப்பதுன்ற சீரீஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஹீரோவும் தேர்ட் பிரின்ஸும் உட்காந்து செஸ் விளையாண்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் கர்ச்சிஃபாக இருக்காங்க இல்லையா, அவங்க பறந்து போகாமல் இருக்கிறதுக்கு வெயிட் மாதிரி அங்கே டீ கப் ஒன்று வச்சுருக்காரு ஹீரோ. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப திறமையான பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசுலேயே குயின் ஆக போகிறா, ரொம்ப அழகாகவும் இருக்கா அப்படின்னா, ஆமாம் அழகாக தான் இருக்கா, நான் முட்டாள் அப்படி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு பிரின்சஸ் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, என்னை பற்றி ஏதாவது மட்டம் தட்டலைன்னா நீ உனக்கு தூக்கமே வராதே, எப்போ பாரு என்னை இப்படி ஏதாவது சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னா, அவள் என்னத்தில் ஸ்பெஷல்னு நமக்கு எப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் பிரின்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அடப்போப்பா எப்போ பாரு நான் தோற்று போய்கிட்டே இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இவர் அந்த கப்பை ஹீரோயின் கர்ச்சீஃப் மேலே இருக்க கப்பை எடுத்து டீ குடிச்சிட்றாரு. உடனே அது பறந்துட்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துடுது. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு அந்த கர்ச்சீஃபை எடுத்துக்கிட்டு, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு விஷயம் இப்போ தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு, நான் அதை போய் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு. என்னை கூப்பிடாமலே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நேராக பேலஸ்க்கு வந்துட்டு அங்கே ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சுருக்காரு, மூலிகை ஸ்மெல் வர மாதிரி, அது மேலே நேராக இதை போட்டுடுறாங்க ஹீரோ. இந்த கர்ச்சீஃபை போட்டோன்னா உடனே ஐயோ இப்போ தான் கூலிங்காக இருந்துச்சு, அதுக்குள்ளே திரும்ப இப்படி கொதிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து, நான் மூலிகை ஃப்ரெஷ்னர் வச்சுருக்கேன் உங்களுக்காக, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பிடிக்கல ஆனால் அவளுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா நம்மளை ஆலிக்குட்டி வந்துட்டா ஜியானை தேடி, ஐயோ தயவு செஞ்சு வந்து காப்பாற்றுங்கன்னு தூங்கிட்டு இருக்காரு ஒரு நைட் நேரத்தில். அட ஏண்டா அப்படின்னு, பின்ன என்ன இந்த மாதிரி ஹீரோயினை வந்து கர்ச்சீஃபாக மாறிட்டா அப்படின்னா, அது ஒரு சின்ன ஸ்பெல்லு தான்டா, அவள் வெளியே வந்துடுவா அப்படின்னா, அவள் கர்ச்சீஃபாக மாறினதை ஹீரோ எடுத்துகிட்டு போயிட்டாரு, ஹீரோ கிட்டே இருக்குது அப்படின்னு. சரி காலையில் பார்க்கலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஆயிரப்போகுது அப்படின்னு. நைட் நேரத்தில் கேட்டால் மட்டும் ஹீரோ கொடுத்துருவானா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்றாங்க. உடனே இங்கே பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் கிட்டேயே அவர் கத்தியை போடுறாரு. ஐயோ இந்நேரம் கொஞ்சம் நான் செத்தே போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க ஹீரோயினை. உடனே ஹீரோ வந்துட்டு ஃபிஷ்ஷு செய்கிறதுக்காக தேவையான எல்லாமே செஞ்சுட்டு ஃபிஷ்ஷையும் செஞ்சிடறாரு. ஐயோ பசிக்குதே, இந்த வாசனை வேறு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் வரும்போது கரெக்டாக தேர்ட் பிரின்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் போகலான்ட்டு அங்கேருந்து போயிட்டு கர்ச்சீஃபை வச்சுட்டு உடனே கர்ச்சீஃப்லேருந்து ஹீரோயின் வெளியே வந்துடுறாங்க. வந்து எட்டி பார்க்குறாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கரெக்டாக அப்படி திரும்பி பார்க்க அவங்க ஓடி போயிடுறாங்க. அங்கேருந்து நேராக வந்து சரி இப்போ செஞ்சுருக்காரு சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டா கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. ஐயோ இத்தனை வருஷத்தில் இவர் தேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. இங்கே தேர்ட் பிரின்ஸும் ஹீரோவும் அங்கே வெப்பனை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ செக் பண்ணும்போது அங்கே ஹீரோட அசிஸ்டண்ட் வராங்க. அவங்களே அப்படியே கேப்சர் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு அப்படியே ஆச்சரியம், சூப்பராக நீ கரெக்டாக செஞ்சுட்டுடா அப்படின்னு சொல்ல, தேர்ட் பிரின்ஸ்ன்ட்டு ஏன்டா இப்போ பிடிச்சவனை எப்படா வெளியே எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு உலுக்கி பார்க்குறாரு. வரவே இல்லை. இவர் பார்ட்டாக பிரிச்சுட்டார் அந்த வெப்பனையே. அது ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது அந்த வெப்பனை. அதை பார்ட்டாக பிரித்தோன்னே இதை என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டே அதை தள்ளிவிட, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து அந்த மீனை பொறிக்க ஆரம்பிச்சுறாங்க. பொறிச்சிட்டு அந்த சாசேஜ் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இவர் பார்த்துட்டு இரு நானே சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி கொடுத்துட்றாரு. திரும்ப உழுக்கணுன்னே நம்மளுடைய ஹீரோட அசிஸ்டண்ட் வந்துட்டு தேங்க்ஸ் தீஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஐயோ அம்மா சாமி கொஞ்சம் எல்லாம் பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கிச்சன்லேருந்து வாசனை வருது. சூப்பராக வாசனை வருதே, என்னடா செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் ஃபிஷ் செஞ்சேன். சமையல் எனக்கே தெரியாதா, ஆனால் இது சூப்பரான வாசனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக வராங்க 2 பேரும். அங்கே ஹீரோயின் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் நினச்சி இன்னொரு வாய் எடுக்கிறதுக்குள்ளே இவங்க 2 பேர் வந்தோன்னா அவங்க திரும்ப கர்ச்சீஃபாக மாறிடுறாங்க. அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்க்குறாரு. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உடனே டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறான், இவன் சொல்கிறது நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு அங்கே இருக்க ஸ்டிக் எடுத்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து மோந்து மட்டும் பார்க்குறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பார்ல, அது வந்து அவருக்கு தெரியுது. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கீழே குமிஞ்சா வெறும் முள் மட்டும்தான் இருக்குது, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. ஆனால் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு செங்குக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாரு. சரி முழுசாக சொல்லுவாருன்னு பார்த்தா அதுக்குள்ளே போயிடுறாரு. ஹீரோ வந்து கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகும்போது, சங்கிக்கு என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுட்டு போகிறாங்க. அப்போ இவர் பிறகு அந்த பால்கனியில் உட்காந்துட்ருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக ஜியான் வராங்க. ஜியானை பார்த்தோன்னே ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாரு. ஜியான் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆலிக்குட்டி அன்றைக்கி ஒரு கர்ச்சீஃப் அங்கே வச்சானாமா, அது வந்து காணுமாமா, அது உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆலிக்குட்டி சொல்கிறான். அது ரொம்ப ஸ்பெஷலான கர்ச்சீஃபு, அது அவங்க பாட்டி செஞ்சது, உங்கள்கிட்ட இருந்து தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு கர்ச்சீஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு, பார்த்தியா ஜியானை கூப்பிட்டு வந்து அவரால் மறுக்க முடியாதுன்னு ஆலிக்குட்டிக்கு
இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த வேறு கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே இது இல்லை வேறு கர்ச்சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கத்துறான். அந்த டைம் வேறு இவன் தும்பிடுறானா, அவர் மூக்கை தொடச்சிட்டு ஐயா சின்ன பையன் அது அவனுக்கு தெரியல, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது இல்லைன்னு இவன் கத்த தூக்கிட்டே வந்துடுறாரு. உடனே அவங்க போனவுடனே ஹீரோ வந்து ஹீரோயினோட கர்ச்சீஃப் எடுத்து பார்த்துட்ருக்காரு. அதே சமயத்தில் இங்கே வந்தோடனே அந்த பையன் கோச்சிக்கிறான், போங்க நான் உங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், இனிமேல் நம்ம 2 பேரும் சம்மந்தமே இல்லை, நீ ஏன் தோத்தீங்க அப்படின்னு. ஏன்டா அவன் வேணும்னே எடுத்து வலிச்சேக்கிறான், அவங்ககிட்ட போய் நான் வந்து எப்படா திரும்ப கேட்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, அவளோட ஃபேட்டை வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்னா. ஏன் சிம்மின் மாதிரி உங்களாலேயும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமே, உனக்கு கூட நான் ஒரு லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபேட்டை பார்த்தேன் அப்படின்னா. அப்படின்னா என்ன திரும்ப சொல்லுங்களேன் அப்படின்னா. சொல்ல முடியாது போ அப்படி சொல்லணுன்னா இவன் துரத்திட்டே போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கே இருந்து யோசிச்சு பார்க்குறாரு, உன்னுடைய ஹாபியே இப்படி கர்ச்சீஃபாக மாறுறதுதால சரி இன்றைக்கி நான் ஏன் வாழை உன்னை வச்சு துடைக்க போகிறேன் அப்படின்னா. என்னது நீங்கள் முகத்தை துடைப்பீங்கன்ற ஆசையில் உங்கள் கூடவே இருந்தால் நீங்கள் வாழை துடைக்க போகிறீங்களா? இன்றைக்கி நைட் நான் எப்படி இருந்தாலும் தப்பிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நைட்டு ஹீரோ வந்து தூங்காமல் தான் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சி அவர் கை மேலே படுத்துக்கிட்டு காலை தூக்கி அவர் மேலே போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஏண்டி இப்படி வெக்கமே இல்லாமல் அவரை பார்த்துட்டே இருக்க, சரிவா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிச்சு திரும்பி போகும்போது அங்கே ஒரு ஃப்ரெஷ்னர் டப்பா இருக்கும், அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. ஹீரோ அப்படியே தூக்கத்துலேருந்து அப்படியே கலைஞ்ச மாதிரி நடிக்க உடனே ஹீரோயின் வந்துட்டு அவர் தூங்குறதுக்கான ஸ்பெல்லை அவங்க மேலே போடுறாங்க. ஐயோ இவர் வேறு தூங்க மாட்டேங்கிறாரே, ஸ்பெல்லை நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போடுறாங்க. இவங்க கதவு திறந்து போகிற வரைக்கும் காத்திருந்து அப்புறம் முழிச்சு பார்க்குறாரு. இவங்க நேரம் அங்கேருந்து வந்துட்டு இவங்க ஒரு மூலிகையை நட்டு வச்சுருப்பாங்க நிறையா இருக்கும்போது. அந்த மூலிகையை எடுத்துகிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பால்கனியை பார்த்தோன்னே இவங்களுக்கு பழைய ஞாபகம் வருது. அதனால் பால்கனியில் போய் உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க நிறையா இருக்கும்போது என்ன நடந்ததுன்ட்டு. அதை பார்த்துட்ருக்கிறத இவங்க இதை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ இவங்கள தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேராக வந்து ஹீரோயின்ட்ட பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு அவங்க தூங்குறதுக்கான ஸ்பெல்லு இவங்களுக்கு போட்டாங்க இல்லையா, அதே ஸ்பெல்லை இவங்க மேலே போட்டுடுறாரு. அவங்க 1 2 3 அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. என்ன இவ ஒழுங்காகவே எதையுமே படிக்கல பார்த்தியா, இப்போவே அவளுக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு, இவ ஸ்பெல்லே இவளால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி முன்னாடி வந்தோடனே அவங்களோட நெத்தியில் இருக்க பூவை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ ஞாபகம் வருது. அதனால் அவர் இவங்களை கர்ச்சீஃபாக மாற்றிட்டு யான் கூட சண்டை போட போயிட்டார். நான் 7000 வருஷம் இருந்த லைஃப்பெல்லாம் வச்சு நான் ஒரு பெரிய ஸ்பெல் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் வச்சு உன்னை தாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோகிட்ட யான்னு சொல்ல அந்த சமயத்தில் தான் ஹீரோயின் முழிச்சு பார்க்குறாங்க. ஐயோ நான் இன்னும் தப்பிக்கவே இல்லையா, அதெல்லாம் கனவா, இன்றைக்கி நைட்டாவது அதை நம்ம சாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி நீ போடு அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களோட வாழை வச்சு எல்லா ஸ்பெல்லையும் அப்படியே வந்து தீர்த்துறாரு. ஏன்னா அவங்க வாழை வந்து 7000 பிரிச்சிருப்பார். உடனே தீந்துருமா, உடனே என்ன இவன் உடனே செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் செம்ம ஃபைட் வந்துடும். அந்த டைமில் யான் வந்து தெரியாமல் கத்தியில் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு அந்த கர்ச்சிஃபை. அதுலேருந்து ஹீரோயின் கீழே விழுகும்போது இவர் ஒரு பால் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ணி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் யான் இருந்துட்டு ஏன்டா குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் இப்படி தான் கூப்பிட்டு வருவியாடா சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோயினும் பார்த்துக்குறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த சமயத்தில் ஹீரோ வந்து யானை வந்து கீழே தள்ளி விட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புயல் வந்துடும். புயல் வந்தோடனே அதில் ஹீரோயினும் வெளியே வந்து ஹீரோ உதவி செய்யலான்னு வந்திருப்பாங்க. அதனால் யானும் ஹீரோவும் அப்படியே அடிச்சுட்டே வந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபெயின் மலைக்கு நடுவில் இருக்க ஒரு பள்ளத்தாக்கில் மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் வந்து யான் மேலே விழுந்திருப்பாங்க. எல்லாம் இவனால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 மிதி மிதிச்சுட்டு எட்டி வச்சுட்டு அந்த பக்கம் போயிடுவாங்க. போயிட்டு அவ்வளோ நேரம் என்னை திட்டிகிட்டே இருந்தார். அப்படியே கரெக்டாக நான் கீழே விழுகும்போது சபாய் அப்படின்னு கூப்பிட்றாரு இந்த ஹீரோ. ஆனால் ஹீரோ அப்படி கூப்பிடும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி திரும்பி உதைக்கும் போது கரெக்டாக யான் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சோன்னே இவங்க போய் பொறுப்பாக உட்காந்துக்கிறாங்க. ஐயோ நான் இந்த இடத்துல மாட்டிக்கணும்னா இது ஃபெய்ம மலையோட பள்ளத்தாக்காச்சு அப்படின்னா நீ வந்து என்ன சொல்கிற, ஆமாம் அந்த ஸ்பெல்லெல்லாம் போட்டிருக்குமே அந்த வெயிங்க மலையான ஆமாம்மா அப்படின்னு. ஆமாம் நீ யார், அவனுக்கு ஜீஹாவை தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு முதுகு வேறு வலிக்குது, நீ என்னை எட்டி வச்சுச்சா அப்படின்னா. இல்லை சின்சுவில் இருக்கவங்களாம் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, நீ ரொம்ப யோசிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே. ஜீஹாவெல்லாம் அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே. அந்த நரிக்கோசரம் அவன் என்கிட்ட சண்டைக்கு வரானே, நிறைய தேடிட்டு நான் வந்து நிறைய திருட்டி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு அதை பிடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க கரெக்டாக ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னே அவங்கள அசிஸ்டண்ட்டு ஐயோ நான் அதை தொலைச்சிட்டேன் ஃபெய்யுங்க மலையில் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படின்னு இந்த மாதிரி ஹீரோயினை அப்படி நான் ஒரு கர்ச்சீஃப் வச்சுருந்தேன் அதைத்தான் அப்படின்னா அந்த கர்ச்சீஃபை அப்படின்னா சரி நீ கிளம்பு அப்படின்றாங்க. இப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்காத, வா நாம போய்
தண்ணி தாக எடுக்கலையா உனக்கு, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னே யானும் வந்துட்டு சரி போய் பார்க்கலாம், ஆனால் அந்த ஃபாக்ஸ் நேரம் இறந்து போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே வராங்க. இப்போ வந்து அந்த ஃபெய்கு மேலே கிட்ட ஷீல்டு மாதிரி ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஓரத்தில் ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. ஏன் அங்கே போகாதுன்னு சொல்ல அங்கேருந்து விழுந்துடுறாங்க. அட ஒரு பொண்ணை இப்படி வந்து தவிக்க விட்டுட்டு ஒரு ஆம்பளை போகவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அது உள்ளே விழுந்துடுறாங்க. இங்கே வந்து ஒரு ஆளை கட்டுறாங்க. இவங்களை முன்னாடியே பார்த்துருப்போம். அவர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அவர் மேலேயே விழுந்துடுறாங்க. பார்த்தா அவங்க இருக்க காவலாளிகள்லாம் இளவரசர்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கைது பண்ணி வச்சுறாங்க இளவரசர் மேலே விழுந்ததுனால. அங்கே வந்து பேலஸில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து ஹீரோவை அங்கே இருக்க பிரின்ஸை கொல்ல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை சிறையில் அடிங்கன்னு சொல்லிட்டுறாங்க. அங்கே இருக்க குயினுக்கு ஹீரோயினை பார்க்க ரொம்ப ஃபெமிலியராக தெரியுது. இந்த பையனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிடறான். அந்த பிரின்ஸும் அவங்க தங்கச்சி இருந்துட்டு ஏன்னா அப்படி பண்ணுறீங்க, உங்கள் மேலே 2 பேர் விழுந்துட்டாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்போது என் மேலே யாரும் விழுவில்லை, நான் தான் தப்பிச்சு போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்ருக்க அதே சமயத்தில் இவங்களை வந்து ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வராங்க. ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வரும்போது இவங்கள வச்சு இல்லை இவன் எனக்கு தெரிஞ்சவன் தான், இவங்க 2 பேரும் படிக்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு அந்த இளவரசர் சொன்னதுனால இவங்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு தனியாக ரூமும் ரெடி பண்ணி தரான் அந்த பையன். அப்போ ரெடி பண்ணி தரும்போது இங்கெல்லாம் வந்து பேலஸில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஜிஹோ இருக்காங்க. அவங்க வந்து மாஸ்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் அது யான்னு வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. இவங்க கூட்டிகிட்டு வந்து இங்கே இடத்தையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு யானை. இப்போ வந்து இந்த பிரின்ஸ் சொல்கிறேன், என் பேர் வந்து மங்கு, நீங்கள் என்னை மங்குன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது சரி என்னை வந்து என்ன வந்து ஜூன் சொல்லுங்கள் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இங்கே இருக்க ஆந்த கூட்டத்தோட இளவரசி பேர் ஜூ தான், நாங்கள் அப்படியே உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் யானை வந்து யான் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ அந்த பக்கம் ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப்